இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். அவர் பணியினில் கலந்திட, அவர் மொழியினில் நடந்திட, அவர் பணியினில் கலந்திட, அவர் மொழியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, எங்களை விடுவித்தருளும். வேற்று நாடுகளினின்று எங்களை ஒன்று சேர்த்தருளும். அதனால் நாங்கள் உமது திருப்பெயரை அறிக்கையிடுவோம், உம்மை புகழ்வதில் மாட்சியுறுவோம். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் மகன் அப்சலோமே, உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே. சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 9 முதல் 10 மற்றும் 14 மற்றும் 24 முதல் 25, 30 முதல் அதிகாரம் 19, இறைவார்த்தை 3 முடிய. அந்நாட்களில் அப்சலோம் தாவீதின் பணியாளரை எதிர்கொள்ள நேர்ந்தது. அவன் ஒரு கோவேறு கழுதை மீது ஏறி வந்து கொண்டிருந்தான்.
அது ஒரு பெரிய கருவாலி மரத்தின் அடர்த்தியான கிளைகளுக்கு கீழே சென்று கொண்டிருந்தது. அப்போது அவனது தலை கருவாலி மரத்தில் சிக்கிக்கொள்ள அவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கினான். அவன் ஏறி வந்த கோவேறு கழுதை முன்னே சென்று விட்டது. இதை கண்ட ஒரு வீரன் யோபாவிடம் சென்று, இதோ அப்சலோம் கருவாலி மரத்தில் தொங்குவதைக் கண்டேன் என்று கூறினான். யோவாபு தம் கையில் 3 ஈட்டிகளை எடுத்து சென்று உயிருடன் கருவாலி மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அப்சலோமின் நெஞ்சில் அவற்றை பாய்ச்சினார். அப்போது தாவீது 2 வாயில்களுக்கும் இடையே அமர்ந்து கொண்டிருந்தார். காவலன் மதிலில் வாயிலுக்கு மேல் ஏறிச் சென்று கண்களை ஏறெடுத்து பார்த்தான். ஓர் ஆள் தனியாக ஓடி வருவதைக் கண்டான். காவலன் குரல் எழுப்பி அரசரிடம் கூற, அரசர் தனியாக வந்தால் அவனிடம் நற்செய்தியுள்ளது என்றார். அந்த ஆள் இன்னும் அருகில் வந்து கொண்டிருந்தான். அரசர் அவனை நோக்கி, விலகி அங்கே நில் என்று கூற அவனும் விலகி நின்றான். அப்பொழுது கூசி எனும் வந்து, என் தலைவராம் அரசே, நற்செய்தி, இன்று ஆண்டவர் உமக்கு எதிராக எழுபவர்களின் கரத்தினின்று உம்மை விடுவித்துள்ளார் என்று கூறினான். இளைஞன் அப்சலோம் நலமா என்று அரசர் வினவ, கூசியன், என் தலைவராம் அரசரின் எதிரிகளும் உமக்கு எதிராக தீங்கிழைக்க எழுந்துள்ள அனைவரும் அந்த இளைஞனைப் போல் ஆவார்களாக என்றான். அப்போது அவர் அதிர்ச்சியுற்று, என் மகன் அப்சலோமே, என் மகனே, என் மகன் அப்சலோமே, உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே. அப்சலோமே, என் மகனே என்று கதறிக்கொண்டே அவர் வாயிலில் மாடி அறைக்கு சென்றார். அரசர் தம் மகனுக்காக அழுது புலம்புவதாக யோபாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அரசர் தம் மகனுக்காக வருந்துகிறார் என்று வீரர்கள் அனைவரும் கேள்விப்பட்டதால் அன்றைய வெற்றி அனைவருக்குமே ஒரு துக்கமாயிற்று. போரிலிருந்து புறமுதுகு காட்டி வெட்கத்தோடு ஓடுபவர்களைப் போன்று அன்று வீரர்கள் நகருக்குள் யாரும் அறியாமல் நுழைந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவன் வறியவன், என் உயிரை காத்தருளும். ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன், உம் ஊழியனை காத்தருளும். நீரே என் கடவுள், நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். பல்லவி. ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். என் தலைவரே என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம் அடியானின் மனத்தை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். பல்லவி. ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். பல்லவி. ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். Alleluia, 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 Alleluia. அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய
பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5. உயிருள்ள இறைவார்த்தைகள் 21 முதல் 43 முடிய. இயேசு படகிலேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்பொழுது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்குள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வரவர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்ட உடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதை கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சு நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆள்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்துவிட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபு, யாக்கோப்பின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்குள் சென்றார்கள். அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். அச்சிறுமியின் கையை பிடித்து அவளிடம் தலித்தாகும் என்றார். அதற்கு, சிறுமி, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தார். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் மகன் அப்சலோமி, என் மகனே, என் மகன் அப்சலோமி, உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே. அப்சலோமி, என் மகனே. இந்த வார்த்தைகள் தாவீதினுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள். கதறி அழுது புலம்பி வேண்டிய வார்த்தைகள். அப்சலோம் ஒரு கோவேறு கழுதையின் மீது ஏறி வந்து கொண்டிருந்தான். அது ஒரு பெரிய கருவாலி மரத்தின் அடர்த்தியான கிளைகளுக்கு கீழே அந்த கோவேறு கழுதை சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது அவனுடைய தலையானது அங்கு இருந்த அந்த கருவாலி மரத்திலே மாட்டிக்கொள்ளுகிறது, சிக்கிக்கொள்ளுகிறது. அவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கினான் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. ஏறி வந்த அந்த கோவேறு கழுதை அவனுக்கு முன்னாலேயே சென்று கொண்டிருந்ததாம். ஆனால் இவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கிக் கொண்டிருக்கிறான். இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறான் ஒரு வீரன்.
அவன் நேரடியாக விரைவாக சென்று தாவீதினுடைய படை தளபதி யோவாபுவிடத்தில் சொல்லுகிறான். இப்படியாக அப்சலோம் ஒரு மரத்தின் கீழே தொங்கிக் கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் என்று சொன்ன உடனே 3 ஈட்டிகளை எடுத்துக்கொண்டு யோவாபு அப்சலோமை சந்திக்கச் செல்லுகிறான். அந்த இடத்திலே சென்று அவன் அப்படி தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தவுடனே 3 ஈட்டிகளால் அவனுடைய நெஞ்சில் ஊடுருவும்படி குத்துகிறான். எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு மரணம் பாருங்கள். அப்படி அவரை கொன்று குவித்த உடனே இந்த செய்தியானது தாவீது அரசருக்கு அனுப்பப்படுகிறது. ஒருவன் மிக வேகமாக ஓடி வருகிறான். தாவீது அரசர் ஏதோ ஒரு நற்செய்தியை அவன் கொண்டு வருகிறான் என்று காத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது என் தலைவராம் அரசே, ஒரு நற்செய்தி என்று அந்த காவலன் தாவீது அரசரை பார்த்து சொன்ன உடனே தாவீது கேட்ட முதல் கேள்வி இதுதான்: இளைஞன் அப்சலோம் நலமா என்று கேட்கிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த நிகழ்வை நான் அப்படியே வாசிக்கும் போது ஒரு உருக்கமான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. வாழ்வில் யதார்த்தமாக நடக்கிற நிகழ்வுகளாகவே இவை நிச்சயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மகன் இறந்து போய்விட்டான் என்று தெரிந்தவுடனே கதறி அழுது புலம்பிக் கொண்டு தன் மகனுக்காக அவர் வருந்துகிறார். வெற்றியை கொண்டாட வேண்டிய அந்த இடத்திலே அந்த நாள் ஒரு துக்க நாளாகவே நிறைவு பெறுகிறது. 3 செய்திகளை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். முதல் செய்தி, அப்சலோமின் மரணம். தந்தை தாவீதை எதிர்த்தவன், தந்தைக்கு எதிராகவே வந்து அவரையே கொலை செய்ய திட்டம் தீட்டியவன், அவருக்கு எதிராக போர் தொடுத்தவனுடைய மரணம் எப்படி ஒரு கொடூரமான மரணமாக மாறியது. தந்தைக்கு தாய்க்கு எதிராக செல்லுகிற பிள்ளைகளுடைய நிலை பல நேரங்களில் இப்படி வருந்தத்தக்கதாக அமைந்திருக்கிறது என்கிற செய்தியை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். மகன் தந்தையை கொல்ல நினைத்தது, அரச உரிமைகளை எல்லாம் அவன் பறித்துக் கொள்ள நினைத்தது. தந்தை தாவீதை கொல்ல அவரை விரட்டிச் சென்ற போது கூட இந்த இடத்திலே ஒரு அற்புதமான நிகழ்வு. தன் மகன் இறந்தபோது அந்த பாசம் இருக்கிறதே அன்பிற்குரியவர்களே, அந்த அன்பு இருக்கிறதே, அதற்கு அளவே இல்லை, அளவே இல்லை. இந்த இடத்திலே எதிரியாக பார்க்கப்பட்டவன் அப்சலோம். ஆனாலும் எதிரியாக இருந்தாலும் தன்னை கொல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் கூட தாவீது அரசருடைய அந்த உருக்கமான வார்த்தைகளை பாருங்கள். என் மகன் அப்சலோமே, என் மகனே, என் மகன் அப்சலோமே, உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே, அப்சலோமே என் மகனே என்று அவர் கதறி அழுதுகிறார். அன்பிற்குரியவர்களே, இதுதான் ஒரு தந்தைக்குரிய ஒரு பாசம், அன்பு, உறவு நிலை. தந்தையினுடைய அந்த உள்ளமானது இந்த இடத்திலே வெளிப்படுகிறது, பாச உள்ளம். எவ்வளவு கொடூரம் தன்னுடைய பிள்ளைகள் தந்தைக்கு செய்தாலும் கூட ஒரு தந்தையின் உள்ளம், தாயின் உள்ளம் மன்னித்து ஏற்கின்ற ஒரு பாச உள்ளமாகவே அமைந்திருக்கிறது என்பதற்கான சரியான உதாரணம் இது. 3வது செய்தி, அந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். அந்த செய்தியானது நற்செய்தியாகத்தான் கொண்டு வரப்படுகிறது. அப்சலோம் இறந்தான் என்பது ஒரு நற்செய்தியாக அரசருக்கு கொண்டு வரப்படுகிறது. ஆனாலும் கூட அந்த நாளானது வெற்றியின் நாளாக இல்லாமல் ஒரு துக்கத்தின் நாளாக, துயரத்தின் நாளாக அனுசரிக்கப்படுகிறது. எப்படி புறமுதுகு காட்டி வெட்கத்தோடு படை வீரர்கள் செல்லுகிறார்களோ அதுபோன்று அந்த வீரர்களும் நகருக்குள் யாரும் அறியாமல் அப்படியே பதுங்கி உள்ளே நுழைந்தார்கள் எனும்போது அது ஒரு வெற்றியின் நாளாக இல்லை, ஒரு துயரத்தின் நாளாக இருந்தது. இன்றைய நற்செய்தி வாசகம் அற்புதமான சிந்தனைகளை நம்முடைய மனக்கண் முன்பாக கொண்டு வருகிறது. தொழுகை கூட தலைவர் யாயிர் என்பவர் இயேசுவினுடைய காலில் வந்து விழுகிறார். தன் மகளுக்காக அவர் கடவுளிடத்திலே இறைஞ்சு கேட்பதை பார்க்கிறோம். இந்த இடத்துல
யாயிருக்கு ஈகோ இல்லை. பட்டமோ பதவியோ அதிகாரமோ எதுவும் அவருடைய மனக்கண் முன்பாக வந்து நிற்கவில்லை. மாறாக தன்னுடைய மகளை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணமும் இயேசுவின் மீது கொண்டிருந்த முழுமையான நம்பிக்கையும் மட்டுமே இந்த இடத்திலே காணப்படுகிறது. பல நேரங்களில் நமக்கு இந்த உலகம் தருகின்ற ஆசாபாசங்களும் வசதி வாய்ப்புகளும் பதவி பட்டங்களும் அதிகாரங்களும் ஆண்டவருக்கு முன்பாக ஒன்றும் இல்லை என்பதை எப்பொழுது ஒரு மனிதன் உணர்ந்து கொள்கிறானோ அப்பொழுதுதான் அவன் முழுமையாக ஞானம் பெற்ற மனிதனாக இருக்கின்றான். மகள் சாகும் தருவாயில் இருக்கிறார், நீர் வந்து அவர் மீது உம் கைகளை வையும், அப்பொழுது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வார் என்பதே உறுதியான நம்பிக்கையாக இருக்கிறது யாயிருக்கு. அந்த இடத்திலும் மற்றொரு அற்புதம் நடக்கிறது. 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்தி கொண்டிருக்கிற ஒரு பெண், இறைவார்த்தை சொல்லுகிறது, அவள் பல மருத்துவர்களை சென்று சந்தித்திருக்கிறார், தனக்கு உள்ளதையெல்லாம் அவர் செலவழித்திருக்கிறார். ஆனாலும் கூட ஒரு பயனும் அடையவில்லை. அவருடைய உடலானது இன்னும் அதிகமாக மோசமாகி கொண்டிருந்தது, கேடுற்று கொண்டிருந்தது. ஆனால் அந்த பெண் தன்னுடைய உள்ளத்திலே சொல்லிக் கொண்டாலாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆடையின் ஓரத்தை தொட்டாலே போதும், நான் நலம் பெறுவேன் என்று. அவளுடைய நம்பிக்கையை பாருங்க. ஒரு பக்கம் யாயிருடைய நம்பிக்கை, மற்றொரு பக்கம் 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண்ணினுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அந்த இடத்தில் ஒரு அற்புதம் நடக்கிறது. மகளே, உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று, நீ நோய் நீங்கு நலமாயிரு என்று சொல்லி ஆண்டவர் ஆசிர்வதித்து அனுப்புவதை பார்க்கிறோம். வாழ்வை இழந்த ஒரு பெண் மீண்டும் புது வாழ்வாக அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். மீண்டும் அந்த 12 வயது சிறுமி இறந்த நிலையிலே கிடக்கிறாள். மீண்டும் புது வாழ்வினை ஆண்டவர் இயேசு அவருக்கு தருவதை பார்க்கிறோம். தலித்தாகும் சிறுமி, நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், எழுந்திரு என்று சொன்னவுடனே அந்த இடத்துல அந்த அற்புத அதிசயம் நடக்கிறது. மக்கள் எல்லோரும் பார்த்து வியப்படைகிறார்கள். நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் வீணாவதில்லை. இறைவன் மீது கொண்டிருக்கிற விசுவாசம் அது அசைக்க முடியாத நிலையில் இருக்கும்போது நமக்கு நன்மையே தருகிறது என்பதை எடுத்து கூறுகிறது. இந்த உலகத்திலே கைவிடப்பட்டவர்கள், நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், அனுதினமும் தங்களுடைய வாழ்க்கைக்காக அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறவர்கள், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கை நிலை நிச்சயம் மாறும். இறைவன் இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தால் என்பதற்கான மிகச்சிறந்த ஒரு உதாரணம் இன்றைய நிகழ்வு. இயேசுவினுடைய தொடுதல் அல்லது இயேசுவினால் அபிஷேகம் செய்யப்பட்ட ஒவ்வொருவருடைய அன்பு கரங்கள் பிறரின் மீது படும்போது அது ஜெபிக்கப்படுகின்ற நிலையில் அற்புதமும் அதிசயமும் ஆசீர்வாதமும் பெருகுகிறது என்பதை எடுத்து கூறுகிற இந்த இறை வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். ஆசீர்வாதத்தோடு வாழ்வோம். ஆமீன். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பரிசுத்தமில்லாய் உலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்க, பரிசுத்தமில்லாய் உலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்க, பரிசுத்தமான உங்கத்தால், பரிசுத்தமான உங்கத்தால் பரிசுத்தமாக்கி விடும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்திற்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருள் அடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நின்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று கூடியும் பிரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டி, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்துமது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா,
அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாள் இல்லை, இது தேடாமல் வாழ்வில்லை. இறைவா இறைவா என் இதயம் இறைவாய், இறைவா இறைவா என் இதயம் இறைவா. தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை நோக்கிய ஜெபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா,
புனித அந்தோணியாரை தலைச்சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது முகத்தின் ஒளி உம் அடியார் மீது ஒளிர்வதாக. உமது இரக்கத்தால் என்னை விடுவித்தருளும் ஆண்டவரே, என்னை வெட்கமுற விடாதேயும், ஏனெனில் உம்மை நோக்கி கூவி அழைத்தேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடையால் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சி உற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் முழுமையான நம்பிக்கை கொண்டு வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ பதுவை புனித பரிந்துரைப்பார். எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். பதுவை புனித பரிந்துரைப்பார். எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, நீங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.